நீங்க திருப்பதி திருமலை கோயிலுக்கு போயிருக்கீங்களா? போனவங்களுக்கு கண்டிப்பா இந்த சிலைய நீங்க பார்த்திருப்பீங்க. கரெக்டா? இப்போ இந்த சிலைக்கு பின்னாடி இருக்க புராணம் உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன். ஆக்சுவலா இவங்க யாருன்னா ஜெயா விஜயா. இவங்க வைகுண்டத்தோட நெய்வாசல் காப்பாளர்கள். ஓகேவா? இப்போ விஷ்ணுவை பார்க்கறதுக்கு 4 குமரர்கள் வர்றாங்க. இவங்க யாருன்னா பிரம்மரோட ஸ்பிரிச்சுவல் மகன்கள். இவங்க பகவான் விஷ்ணுவை பார்க்க வரப்போ இந்த ஜெயாவும் விஜயாவும் இவங்கள தடுத்து நிறுத்துறாங்க. நீங்க பகவான் விஷ்ணுவை நீங்க டிஸ்டர்ப் பண்ணிடுவீங்க. ஸோ தட் என்னன்னா நீங்க உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாங்க. இப்போ இவங்க 4 பேருக்கு ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு. நாங்க பிரம்மரோட மகன்கள், நீங்க எப்படி ஒரு சாதாரண மெய்காப்பாளர்கள் எங்களை தடுத்து நிறுத்துதா அப்படின்னு சொல்லி ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு. இப்போ இவங்க 4 பேரும் சேர்ந்து ஜெயாவுக்கும் விஜயாவுக்கும் சாபம் கொடுத்துட்றாங்க. என்ன சாபம்னா, நீங்க இந்த வைகுண்டத்தை விட்டு வெளியேறி மனித பிறவிகளா பிறப்பீங்கன்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாங்க. மனித பிறவியா பிறக்கிறதே சாபமா கேட்டுக்கோங்க. ஜெயாவும் விஜயாவும் பகவான் விஷ்ணு கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. அப்போ பகவான் விஷ்ணு என்ன சொல்றாங்கன்னா, இந்த சாபத்தை என்னால் திருப்பி எடுத்துக்க முடியாது, ஆனா உங்களுக்கு 2 சாய்ஸ் தரேன். இப்போ நீங்க 7 பிறவிகள் என்னோட பக்தர்களா பிறந்து அந்த பிறவி முடிஞ்சிட்ட அப்புறம் திரும்பி வைகுண்டத்துக்கே வந்துருவீங்க. இது முதல் சாய்ஸ். 2வது சாய்ஸ் என்னன்னா, நீங்க 3 பிறவிகள் என்னோட எதிரியா பிறந்து என் கையால மடிந்து நீங்க வைகுண்டத்துக்கு மேல வந்துருவீங்க. அப்போ ஜெயாவும் விஜயாவும் 3 பிறவிகள் உங்களுக்கு நாங்க எதிரியாவே பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. முதல் பிறவி சத்தியயுகத்துல இந்த ஜெயாவும் விஜயாவும் தான் இரண்யாட்சனாவும் இரண்யகசிபாவும் பிறக்கிறாங்க. இவங்களை கொல்றதுக்கு தான் பகவான் விஷ்ணு வர அவதாரமாகவும் நரசிம்ம அவதாரமாகவும் எடுத்து இவங்களை கொண்டுடுறாரு. 2வது பிறவி திரேதா யுகத்துல இந்த ஜெயாவும் விஜயாவும் தான் ராவணனாவும் கும்பகர்ணனாவும் பிறக்கிறாங்க. இவங்களை கொல்றதுக்கு தான் விஷ்ணு ராமர் அவதாரம் எடுத்து கொண்டுடுறாரு. கடைசி பிறவி துவாரபா யுகத்துல ஜெயாவும் விஜயாவும் தந்தவக்கரனாவும் சிசுபாலனாவும் பிறக்கிறாங்க. இவங்களை கொல்றதுக்கு தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதாரம் எடுத்து இவங்களை கொண்டுடுறாரு. இதுதான் இந்த ஜெயாவும் விஜயாவுக்கும் பின்னாடி இருக்க பெரிய புராணம். நெக்ஸ்ட் டைம் நீங்க திருப்பதி கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த சிலைகளை பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த புராணம் கண்டிப்பா ஞாபகம் வரும். தேங்க்யூ கைஸ்.